முட்டை போடுற வழி கோழிக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி டிகிரி முடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தனும் படுற பாடு அவனவனுக்கு தான் தெரியும். படிக்கிற படிப்புல போடுற உடுப்புல எல்லாம் இல்ல, அதை வச்சு எடுக்கிற ஜொப்பு உழைக்கிற காசுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி 1000 கதை கதைச்சிட்டு போயிடலாம். ஆனா கல்வி தகமை டிகிரிக்கு சமூகத்துல இருக்கிற மரியாதையே வேற. பைனான்சியலா அது கொடுக்கிற பலன் கொஞ்சம் தாமதமாயினாலும் நிச்சயம் அது பல மடங்கா கிடைக்கும். இவ்வளவு எல்லாம் கதைக்கிறேன், நீ டிகிரி முடிச்சிருக்கிறாடா அப்படி கேட்டா நான் டிகிரி எல்லாம் முடிக்கல. ஆனா என் மனைவி, என் தங்கச்சி, என் குடும்பத்தில் உள்ள அண்ணா, அக்கா, தங்கச்சி மாறுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் டிகிரிக்காக படுற கஷ்டங்களை கண்ணுக்கு முன்னால பார்த்தவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில இந்த டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பட்டமளிப்பு விழால போடுற அந்த கிளொக் இருக்கு இல்லையா, அது சுமந்து இருக்கிற கண்ணீர் கதைகளும் தியாகங்களும் கோடிக்கணக்கானது. அதையெல்லாம் வார்த்தைகளால அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. இன்னைக்கு ஷஹ்மி பிரதர் அதே போல அந்த நிறுவனம் இந்த கிளொக் விஷயத்துல செஞ்ச தவறு அவங்க உணர்ந்து பகிரங்கமாவே அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க. சோ இனி விமர்சிக்கும் என்ற பேர்ல அவங்கள இன்னும் காயப்படுத்துறது நமக்கு தேவையில்ல. இதோட நாம அதையெல்லாம் நிப்பாட்டிக்குவோம். ஆனா சமூக ரீதியா நாம எல்லாம் செய்யற ஒரு தவறை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சொசைட்டில எப்படி ஒரு நிலைமை உருவாகி இருக்குன்னு சொன்னா, உண்மையான திறமைக்கு, உண்மையான கல்வி தகமைக்கு கொடுக்கப்படுற அங்கீகாரம் ஒப்பீட்டளவுல ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால காத்தாங்குடியில ஒரு முசம்பில் சொல்லி ஒரு சகோதரர் மரணிச்சிருந்தாரு. அவரை பத்தி பலரும் எழுதக்கூடிய பதிவுகளை பார்க்க கிடைச்சு என்னன்னு சொன்னா, அவர் ரொம்பவே அசாதாரண திறமை உள்ளவரா, நல்ல ஒரு கல்வி தகமை உள்ளவரா இருந்திருக்கிறாரு. ஆனா சமூகத்துல அங்கீகாரம்ங்கிறது அவருக்கு கொடுக்கப்படலன்னு சொல்லி, இதுதான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல நிலைமை. ஒருத்தர் சாதிக்கிறாரு, இல்ல ஒருத்தர் ஃபேமஸ் ஆகுறாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன கல்வி தகமை இல்லைன்னு சொன்னா என்ன உண்மையான திறமையை வச்சு அவரு பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்க பார்த்து தான் சமூகத்துல அவருக்கு கொடுக்கப்படுற அங்கீகாரத்தினுடைய அளவுகோல் மதிப்பிடப்படணும். அதை விட்டுட்டு என்னென்னாலும் செஞ்சு அவரு ஃபேமஸ் ஆகிட்டாரு, சோ நாம் அவருக்கு சொசைட்டில அங்கீகாரம் கொடுக்கணும்ங்கிறது சமூகத்துக்கு ஆரோக்கியமான ஒன்று இல்ல. ஷஹ்மி பிரதர் ஃபாலோவர்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பல லட்சங்களை தாண்டி இருக்கு. அதுல அவரை விமர்சிக்கக்கூடிய பலரும் இருந்துகிட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த நிறுவனம் இன்னைக்கு ஷஹ்மி பிரதரை கூப்பிட்ட விஷயத்துல அவங்க ஒரு மார்க்கெட்டிங் இல்லைன்னு சொன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பேஸ்புக்ல ஃபாலோவர்ஸ் எடுத்து பார்த்தா கொஞ்சம் நார்மலா தான் இருக்குது. சோ இப்படி ஃபேமஸா இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா சொசைட்டில அவர் மூலமா நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும்ங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க கூப்பிட்டு இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் சமூகத்துல உண்மையான திறமைக்கும் உண்மையான கல்வி தகமைக்கும் மதிப்பு சரியான முறையில அங்கீகாரம் கொடுக்கப்படல அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துல வரக்கூடிய சமுதாயம் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, என்னன்னாலும் செஞ்சு நம்ம ஃபேமஸ் ஆகினா போதும், எப்படி ஃபேமஸ் ஆகினாலும் சரி, படிப்பை பத்தி எல்லாம் பெருசா கணக்கெடுக்க தேவையில்லைங்கிற ஒரு மைண்ட் தாட் உருவாகி கடைசிக்கு கல்வி தகமைக்கும் உண்மையான திறமைக்குமான மரியாதை இந்த சமூகத்துல இல்லாம போய் அப்படிங்கிற ஒரு விஷயமே அழிஞ்சு போயிடும். சோ இதை பத்தி ஒவ்வொருத்தரும் நம்ம கட்டாயம் சிந்திச்சு ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில நடந்திருக்கிறது இதுதான். உண்மையான திறமை, கல்வி தகமைக்கான சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படாதால எப்படியெல்லாம் ஃபேமஸ் ஆகிடலாம்ங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு தலைக்கேறி போய் பல விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கு. அப்படி ஒரு நிலைமை இலங்கையில வந்துடக்கூடாது. நாம ஒவ்வொருத்தரும் நிச்சயமா உண்மையான திறமைக்கும் கல்வி தகமைக்கும் அங்கீகாரம் கொடுக்கறதுல முன்னுரிமை காட்டணும்ங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் விருப்பமும்.